வாந்தி எடுத்துறாத. என்னடா ரெண்டு பேரும் விளக்கமத்தை தூக்குறீங்க? ஏன்னா சாராயம் நாட்டாம உன்னை வேலையை விட்டு நீக்கிட்டாராமே, ஏன்டா கிட்ட சொல்லல? சொல்றப்பெல்லாம் இல்ல சொல்லல. ஆமா, இப்ப என்ன செய்யற? நாட்டாமையும் எனக்கு சொந்தம், நாட்டாமையோட மச்சான் வடிவேல் அண்ணனும் எனக்கு சொந்தம். அதனால நான் இப்ப இங்கேயே வந்துட்டேன். அது சரி, ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அடடே, வேலையான கூட வந்திருக்கிறாரு. சௌக்கியமா இருக்கனுங்க. எங்க வந்தீங்க? இந்த ஊருக்கு வர்ற ரயில விலைக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீ ஒருத்த இந்த வில்லேஜுக்கு வர ட்ரெயின் இருக்கே எப்பவும் லேட் தாயா. உங்க குடும்பமே படிச்ச குடும்பம், இதெல்லாம் எனக்கு எங்கெங்க புரியுது. அம்மா ஊர்ல இருந்து வர்றாங்களா? அம்மா காலமாயிட்டா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பொண்ணுதான் வருது. வைரமாவத்தான் நான் கேக்குறேன். அதோட சிவாவும் வர்றான். அப்படிங்களா? வைரம்மா என்ன படிக்கிறாங்க? பிஎஸ்சி பிடி. அப்படிங்களா? தம்பி பட்டணத்துல என்ன வாசிக்குது? வாசிக்குதா? ஹார்மோனியம் வாசிக்கிறான். எஸ்எல்சி படிக்கிறாயா? மாமா என்ன மாமா சௌக்கியமா? சௌக்கியம் இல்லைன்னா மருந்து கொடுப்பியா? வைத்தியனா நீ? அப்பா வாமா 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 பாப்பா பாப்பா வா. புட்டி எடுத்துட்டு வா. இருடா இருடா, சீக்கிரம் இருடா. அம்மா வைரம், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கம்மா. டேய், சாமான் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு எடுத்தாச்சு. அத்தா, என்ன இது? கருவாடு கருவாடு புதுசு. எப்படி இருக்கு வாசனை? வாசனை இல்ல, நாத்தம் தூக்குது. சாப்பிடும் போது இல்லையா? எட்டி போப்பா. சும்மா இருங்கப்பா. அத்தா, கருவாட்டு வாசனை ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு தருவீங்களா? கருவாடு என்ன ஜம்முன்னு கருவாட்டு குழம்பே வச்சு தரேன். வைரா, என்ன கட்டிக்கிறவ ரொம்ப கொடுத்து வச்சவன். எப்படி? கை கால் வலி வந்து படுத்துக்கிட்டா நானே சமையல் பண்ணிடுவேன். நாளா பீம பீம கிடக்குறான், வாங்க. அத்தா, மெட்ராஸ்ல இருந்து உங்களுக்கு அன்பளிப்பா நான் ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடிகாரம். இப்ப தரவா? இப்ப வேணா, பதிலுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். அன்புக்கு கூட பதிலா? ஐயாவுக்கு எல்லாம் பதிலுக்கு பதில் தான். ஓணாமோ வெத்தழகி தங்க தங்க தங்க. சாப்பிட்டு முடிஞ்சாச்சு, ஆபத்தை போடு. ஏப்ப விட்டாச்சு, இலைய தொடச்சாச்சு, அப்புறம் ஆப்பம் என்ன ஆப்பம்? எந்திரிச்சு போயா. இதே நாட்டாமக்காரர் மகன் சாட்ட மாணிக்க கேட்டிருந்தா அப்படியே கொட்டிருப்பிய. விஷயம் இல்லாமலா? என்னையா விஷயம்? அவரு பேர்ல மட்டும் மாணிக்கம் இல்ல, மனசுலயும் தான். அவரு தாவி குதிச்சாடுற சிலம்பாட்டத்துக்கு ஏன் தகப்பன் தாயா வாத்தியாரு. அந்த நன்றியை மறக்காம நாளெல்லாம் எனக்கு காவலா இருக்காரு. அது மட்டும் இல்ல, என் பசி மறக்க தினமும் படியளக்க வராரு. அப்பா சிப்பா மைனரு, தப்பா பேசாத, போட்டதை தின்னுவிட்டு போ. தங்கம் தங்கம், வாங்க வாங்க. என்னது பீச்சமா வீசுது? வெட்டி பிடிக்குது. கருவாடு. வீரா கருவாடா, வெண்ண கருவாடா? அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? உன் சின்ன வயசு தோழி என் மாமன் மகன் வைரம் வந்திருக்கா. வைரம் வந்திருக்காளா? எப்படி இருக்கா? பாடிப்பா இருக்காளா? ஏலக்காத்தரம் போல? ஏலக்காயம் வாழைக்காயம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னது, நான் பாலாப்பம் சாப்பிடலான்னு வந்திருக்கேன், போறேங்கிறியே? பாலாப்பமா? காலாப்பம் கூட இல்ல. இல்லையா? எனக்குன்னு எடுத்து வைன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? தட்ட முடியல, வந்தவங்க தட்டுல வச்சுட்டேன். திட்டாதீங்க, இனிமே தினமும் எடுத்து வைக்கிற தேனாட்ட பாலாப்பம். சரி, இனிமே நீ நிக்க மாட்ட. ஓ, உன் வைரத்தை பாரு. இது இல்ல காபி. டேய் சாராயா, நெய்ய குடுத்திய காபி நேத்து கடல் தண்ணி மாதிரி. உனக்கு வைக்க வேண்டியதெல்லாம் எனக்கு வைக்கிறேடா பாவி. கொஞ்ச நாள் பொறுத்துங்கப்பா, நான் மெட்ராஸுக்கு போய் மேலே எம்எஸ்சி படிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த படிப்பை முடிச்சிட்டு வந்த உடனே நானே தினமும் என் கையாலே உங்களுக்கு நல்ல காஃபியா போட்டு கொடுக்குறேன். ஓஹோ, நல்ல காபி போடுறதுன்னா எம்எஸ்சி படிக்கணுமா? இந்தாமா, நீ நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் நினைக்கிறபடி செய். இப்படியே படிச்சுக்கிட்டே போனீன்னா பேரம் பேத்திய நான் எப்ப பாக்குறது? முதல்ல உன் கல்யாணம், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஏண்டா செவா, நீ பிறந்ததுதான் பிறந்த, எனக்கு அண்ணனா பிறந்திருக்க கூடாதா? முதல்ல உன் கல்யாணம் நடந்திருக்கும். அண்ணனோ தம்பியோ. அக்கா, ஒரு விஷயம். என்ன? உனக்கு வர்ற மாப்பிள்ளைய எனக்கு பிடிச்சிருக்கணும், எனக்கு வர்ற பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? அப்படி ஒரு சுமாரான பையனை உனக்காக நான் பாக்குறேன், ஒரு அழகான பொண்ணை எனக்கு நீ பாரு. அழகா?
இந்த ஊர்ல யாரு அழகு? இங்க இருக்கிறதெல்லாம் ராக்காயும் மூக்காயும் தானே. என்னது அப்படி கொள்ளாத சிரிப்பு, குறையாத சிரிப்பு, இல்லாத சிரிப்பு, எமைக்காத சிரிப்பு? வாடியம்மா வாயாடி, அடுக்குமொழி முத்தாய். என்னதம்மா கையில? ஓஹோண்ணா, சிவாவா சிவா, தோசை கரைச்ச ரவா. என்னடி வைரம், எப்படிடி சௌக்கியம்? உன் சௌக்கியம் தான் என் சௌக்கியம். இந்தா மருதாணியும் மஞ்சளும், மருதாணி நகத்துக்கும் மஞ்ச சுகத்துக்கும். தங்கம், சின்ன பிள்ளையில நாம 2 பேரும் இந்த மருதாணிக்காக சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம 2 நாள் பேசாம இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? அந்த ஞாபகம் மறக்குமா? அத்தனை இப்ப கிடைக்குமா? வைரம், இது சாதாரண மஞ்சள் இல்ல, காசி மஞ்சள், ராசி மஞ்சள், ஆசி மஞ்சளும் கூட. தினமும் தேய்ச்சி குளி, சீக்கிரம் பொஞ்சாதி ஆகலாம், புள்ள கொட்டி பெறலாம். தங்கம், இப்படி படபடபடன்னு பொறிஞ்சதெல்லாம் உன்னால எப்படி முடியுது? நதிக்கு தெரியாம தாளம் பிறந்துச்சு, எனக்கு தெரியாம இந்த குணம் வளர்ந்துச்சு. ஆமா தங்கம், யாரு துணையும் இல்லாம நீயாவே வாழ முடியுதா? ஏண்டி, துணை இல்லாட்டி என்ன வீட்டுல தொடப்பு கட்டையுமா எல்லாம் போச்சு? அதுக்கு இல்லடி, செடிக்கே வேலி வேண்டியது இருக்கே, ஒரு பொண்ணுக்கு வேண்டாமா? தூணா இருந்த எங்க அப்பா போனாரு, தோரணமா இருந்த எங்க அம்மா வாடி விழுந்தாங்க. காணாத ஊருக்கு கையால நடந்தேன், பயணமோ தூரம், படவோ போட்டேன். இதுக்கு நடுவே துடுப்பா இருந்த சொந்தமெல்லாம் போச்சு. இப்ப நான் நெருப்பா இருக்கேன். என்னமோ வளர்ந்துட்டேன், எப்படியோ வாழ்ந்துட்டேன். என் கதை தான் உனக்கு தெரிஞ்சதாச்சே. அங்க சாப்பாட்டுக்கு ஒரு காக்கா கூட்டமே காத்துட்டு இருக்கோம். அரண்டி வைரம். தங்கம், சாப்பிடாம போறியே, ஏண்டி கூப்பாடு போடுற? சாப்பாட்டு கறிக்கு சாப்பாடா? வரேண்டி. தாங்க வந்துச்சு, தாளம் போட்டுச்சு, திரும்பி போயிடுச்சு, திரும்பி. தம்பி, அது உனக்கு வராது, அது திரும்பி போயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. தாவத்துக்கு இளநீ அதெல்லாம் அப்புறம். முதல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அப்படிங்களா? சொல்லுங்க. நம்ம மாணிக்கத்துக்கு உங்க பொண்ணை கேட்கலான்னு வந்திருக்கேன். அதுக்கு என்ன? இதை விட பெருமை எனக்கு என்னங்க வேணும்? உங்க மாதிரி கௌரவமான குடும்பத்துல சம்பந்தம் வைக்கிறதா நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணத்தை முடிச்சுட்டா போகுது. சுப்பையாபலம், ரொம்ப சந்தோஷம். இப்ப கொண்டு வர சொல்லுங்க இளநிய. ரங்கா, நல்ல இளநீ கொண்டாடா. எப்படிடா? ஐயோ எப்படி இருக்குமா? இறங்குடா, கொஞ்சம் இறங்குடா. பொழப்பு கிட்ட பசங்களா, பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பாக்குறாங்க. வயசு வந்த கழுதைங்க அக்கம் பக்கம் பார்க்கணும். பார்த்து மாதிரி கத்திக்கிட்டே குளிச்சா போங்க. அழுக்கு குறைஞ்சா ஆள் குறைஞ்சிருவீங்க. போங்க போங்க. பாத்தியாடி, அதிகாரம் தூள் பறக்குது. முறை பொண்ணாச்சே, குறை சொல்ல விடலாமா? அவர்கிட்டயே 1000 குறை இருக்கு. என்னடி குறை? முன்ன பிடிவாதம், ஏட்டிக்கு போட்டி, எல்லாத்துலயும் எடக்கு, ஒரே முரடு. அவர் முரடம் தாண்டி, ஆனாலும் முத்து கால் சதங்கத்தான் பாப்பாரு, கன்னி முகம் பார்க்க மாட்டாரு. சுருக்கமா சொன்னா, அவர் அரைச்சாலும் சந்தனம், இறைச்சாலும் குங்குமம். என்னடி அவ்வளவு தூரம் பாராட்டுற? தேராட்ட இருக்கிற உனக்கு மாலையிட போறவரை நான் பாராட்டாம இருக்க முடியுமா? இரு உன் கொட்டை தடக்கிறேன். தங்கம், எனக்கு வர்ற மாப்பிள மாதிரியே உனக்கும் பா. உனக்கு ஒரே சொந்தக்காரியா இருந்து ஸ்ரீதனத்தோட வழி அனுப்பி வைக்கிறேன். சரியா? பைரம் சொன்னா சரிதான், ஓ வார்த்தை அவள் புரிதான்.